ஓகே, இந்தியாவில் நடந்த ஒரு நல்ல ஃபேமஸ் மோர் அக்வசேஷன்னா ஊபர் ஈட்ஸை வாங்கினாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம். ஸோ எப்படி ஒரு யார் வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியாது. ஊபர் ஈட்ஸை வாங்கிட்டாங்கன்னு தெரியும். யாருன்னு சொல்லுங்க கரெக்டாக? ஸ்விக்கியா ஜொமேட்டோவா? ஜொமேட்டோ. கரெக்ட். சும்மா அடிச்சு விட்டேன். சூப்பர் டெய்லியை வந்து ஸ்விக்கி வாங்கினாங்க. ஓகே. அதே மாதிரி ஜொமேட்டோ வந்து பிளிங்கிட்ட வாங்கினாங்க. ஜொமேட்டோ பிளிங்கிட்ட வாங்க. அது எம்என்டேவா? ஆமாம், இவ்வளோதாங்க எம்என்டே. இதுதான் எம்என்டே. ஸோ எம்என்டே அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்கள் கம்பெனிக்கு சப்போர்ட்டிவாக ஒரு கம்பெனி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பைஜூஸ் கூட சொல்லலாம். பைஜூஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய ஃபண்டிங் வாங்கினதுக்கப்புறம் அவங்க வேலையே வருஷத்துக்கு 4 கம்பெனி அக்வயர் பண்ணுறது தான். ஸோ அதெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பைஜூஸ் வந்து ஆகாஷை அக்வயர் பண்ணாங்க, ஆகாஷ் கம்பெனியை. அவங்க வந்து இந்த நீட்டு ஜேடபிள்யூலாம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பைஜூஸ் வந்து எட்டெக் கம்பெனினால அந்த ஆகாஷை அக்வயர் எம்என்டே பண்ணி இவங்க கம்பெனியில் இணைச்சதுனால அந்த விங்குக்கு ட்ரைனிங் வந்து ஆகாஷ் வில் டேக் கேர் ஆஃப் இட். கரெக்டாக அப்படின்னு சொல்லலாம். இதோட மெயின் ஐடியா என்னன்னா, இப்போ 2 கம்பெனியாக இருக்குது. 2 கம்பெனியில் காமன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நிறையா இருக்கும். ஹெச்ஆர், சேல்ஸு, இது எல்லாமே காமன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தான். அக்கௌண்ட்ஸ் டீமு, பேக்அண்ட் சப்போர்ட்டு, சாஃப்ட்வேர் டீமு, இது எல்லாம் காமன் இன்ஃப்ரா. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மிக்ஸ் பண்ணி யாரெல்லாம் வேணுமோ அவங்க மட்டும் ரீட்டைன் பண்ணுவாங்க. ஓகே. மீதியை ஃபயர் பண்ணிவிடுவாங்க. மீன்ஸ் ஓவராலாக காஸ்ட்டை கம்மி பண்ணி கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸுக்கு ஹிட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராவை பெட்டராக யூஸ் பண்ண யோசிப்பாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொல்லணும்னா ரிலையன்ஸ் சொல்லலாம். ஓகே. ரிலையன்ஸுக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ரீட்டைல் நெட்வொர்க் இருக்குது. இன்னைக்கு அவங்க ஒரு எஃப்எம்சிஜி பிராண்டை அக்வயர் பண்ணாங்கன்னா, இன்னும் டே ஆர் நைட் இந்த எல்லா ஸ்டோர்லையும் அவங்க லிஸ்ட் பண்ணுவாங்க. கெம்பகோலா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அக்வசேஷன் ரிலையன்ஸ் பண்ணது. யாரு? கெம்பகோலா ஏர்போர்ட் பிவரேஜ் கம்பெனி. ஓ, ஓகே ஓகே. ஸோ இப்போ கெம்பகோலா எல்லா ரிலையன்ஸ் ஸ்டோர்லையுமே ஆஃப்டர் பெப்சி அண்ட் கோக் கெம்பகோலா இருக்குது. ஓகே. ஸோ பெப்சி கோக் கொடுத்த மார்ஜினை விட இன்னைக்கு அவங்களே அவங்களோட ப்ராடக்டை விற்கிறனால பெட்டர் மார்ஜின் இருக்கும். சேல்ஸ் இன்னைக்கு காஸ்ட்டும் அவங்களுக்கு கம்மி. சப்ளை செயின் காஸ்ட் வந்து எல்லாமே கம்மியாகுது. ஸோ இதுதான் அப்ஜெக்டிவாக இருக்கும். மெயின் அப்ஜெக்டிவ் பிஸ்னஸ் எனர்ஜி இருக்கும். அக்வயர் பண்ணோம்னா காஸ்ட்டை கம்மி பண்ணி இன்னும் மார்ஜினை ஹிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல தான். இது வந்து சொல்கிற அளவுக்கு ஈஸி இல்லை. பிகாஸ் ஸ்விக்கி சூப்பர் டெய்லி அக்வயர் பண்ண அந்த டிரான்சாக்ஷனில் நானுமே உள்ளே இருந்திருக்கேன். இது எப்படி இருக்குன்னா, ஐடியலி ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிவிட்டு அந்த டீமோட கேப்பபிலிட்டியெல்லாம் இவங்ககிட்ட இருந்து ஒரு 4-5 பேர்த்த எடுத்து இங்கே மிக்ஸ் பண்ணி புரிஞ்சுப்பாங்க டைனமிக்ஸை. அந்த பிஸ்னஸை கற்றுக்க நினைப்பாங்க. ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு அதுக்கு அடுத்தது பர்ஃபார்மன்ஸை இவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுவாங்க. ஓகே. இது டக்குன்னு நடக்காது. ஒவ்வொரு பீரியட் வந்து ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் அக்வயர் பண்ணுவாங்க. புரியுது. ஸோ இதுதான் எம்என்ஏ.